வெல்கம் பேக் டு ஆதரா சலப்பறைகள். என்னோடய பேபிக்கு கலர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸ்கூலில். ஸோ அதனால் கலர்ஸ் டே அதனால் எல்லோ கலரில் மேங்கோ செஞ்சு அவளே நான் கலரிங் பண்ண சொல்லியிருந்தேன். அவளும் நல்லா பண்ணியிருந்தா. ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக பண்ணா. நீங்களும் உங்கள் பேபிக்கு இந்த மாதிரி அவங்களையே செய்ய சொல்லுங்கள். அப்போ தான் அந்த கலர் ஐடென்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியும். எல்லாமே அவளே பண்ணா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மேங்கோ நான் ஒரு இதில் பேப்பர் சார்ட்டில் வரைஞ்சி அவளுக்கு நான் ஒரு அட்டையில் ஒட்டி கொடுத்தேன். அதுக்கடுத்து பனானாவும் செஞ்சுருந்தா. பனானாவும் சூப்பராக பண்ணியிருந்தா. நான் பிடிச்சிக்கிட்டேன். அவள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி அவளே நல்லா பண்ணா எல்லோ கலரில். அதே மாதிரி ஆப்பிள் பண்ணா. ஆப்பிளும் அதே மாதிரி நான் சார்ட்டில் வரைஞ்சி ஒட்டி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஸ்டார்ஸ் இந்த மாதிரிலாம் பூ மாதிரிலாம் கொஞ்சம் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன் தெர்மாக்கோலில். அதை மாதிரி கிரேப்ஸு, ஸ்டாரு, பேர்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்தேன். அவங்க ஸ்கூலில் கலர்ஸ் டே, க்ரீன் கலர், எல்லோ கலர், ப்ளூ டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேஸும் எல்லா கலர்ஸும் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி அதையும் நம்ம பொண்ணோட வீடியோவில் நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டிருந்தேன். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நல்லா இருந்திருக்கும். ப்ளூ கலர் இதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு இது ரெயின்போ கலர்ஸ்னு சொல்லிட்டு ரெயின்போ கலரில் நான் ட்ரெஸ் பண்ணி நல்லா அனுப்பியிருந்தேன். எல்லா குழந்தைகளுமே அழகாக வந்திருந்தாங்க. உங்களுக்கு எங்களோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. என் பொண்ணு ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள்.